இந்த கோழி கால்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வெள்ளையாகிடும் அடையில் இருந்ததுன்னா ரத்தம் ஓட்டம் இல்லாமல். ஸோ அதனால் நம்ம டெய்லி கொஞ்சம் நேரம் அவங்கள வந்து மேய விடணும். அதுபோல் தீனி எடுக்க விடணும். தண்ணியும் வந்து அதுங்க வச்சுட்டேன். ஸோ தண்ணி குடிச்சுப்பாங்க. மெயினாக வந்து எச்சம் போடுறதுக்காக எடுத்து வெளியே விட்டுடுவேன். இல்லைன்னா தெரியாமல் முட்டை மேலே போட்டு முட்டை சில டைம் பார்த்திங்கன்னா கெட்டு போயிடும். ஏன்னா அதில் இருக்கிற முட்டை ஈரம்லாம் அதில் ஊறி அதிலே படுத்துட்ருக்கும். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு டெய்லி எடுத்து வெளியே விட்டு அவங்க எச்சம் போட்ட பிறகு எடுத்து விட்டுடுவேன். மோஸ்ட்லி விட்டதுமே கொஞ்சம் நேரத்தில் அவங்க எச்சம் போட ஆரம்பிச்சிருவாங்க. தீனி சாப்பிடுவாங்க. 2 கோழியுமே பாருங்கள் மேய்ஞ்சிட்ருக்கு. ஸோ தீனி போட்டாச்சு, வேகமாக சாப்பிட்டுக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் 2 பேருமே இறங்கி எச்சமும் போட்டு முடிச்சிட்டாங்க. இனி எடுத்து நம்ம கூண்டுக்குள்ளே விட வேண்டியது தான். நீங்கள் அடைக்கோழி வந்து வெளியே விடுறதுக்கு ஒரு 1/4 ஹவர் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே விடாதீங்க. ஏன்னா கோழி நம்ம முட்டை மேலேருந்து எடுத்ததும்